ஓம் சாந்தி. இன்றைய முரளி 10 பிப்ரவரி 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு தந்தையிடமிருந்து எந்த அத்வைத வழி கிடைக்கிறதோ அந்த வழியில் நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவர்களாக மாற்றும் உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும். கேள்வி: மனிதர்கள் எல்லோரும் துக்கத்தில் இருப்பது ஏன்? அதற்கு முக்கிய காரணம் என்ன? பதில்: ராவணன் எல்லோரையும் சபித்து விட்டான். அதனால் எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். தந்தை ஆஸ்தி கொடுக்கிறார், ராவணன் சாபம் கொடுக்கிறான். இதுவும் உலகத்திற்கு தெரியாது. தந்தை ஆஸ்தி கொடுத்திருந்தார், அதனால்தானே பாரதவாசிகள் அவ்வளவு சுகவாசிகளாக சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறினார்கள், பூஜைக்கு உரியவர்கள் ஆனார்கள். சபிக்கப்பட்டதால் பூஜாரி ஆகிறார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கே மதுவனத்திற்கு பாப்தாதாவிடம் வருகிறார்கள். ஹாலுக்கு வரும்பொழுது முதலில் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள். பிறகு பாப்தாதா வந்திருப்பதை பார்க்கிறீர்கள். அப்போது பாபாவின் நினைவு வருகிறது. நீங்கள் பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமண பிராமணிகள். அந்த பிராமணர்கள் பிரம்ம பாபாவை அறியவே இல்லை. தந்தை எப்போது வருவாரோ அப்போது பிரம்மா விஷ்ணு சங்கரும் நிச்சயம் தேவை என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு என்று சொல்கிறார்கள். இப்போது மூவர் மூலமாகவும் பேச மாட்டார் தானே? இந்த விஷயங்களை நல்லபடியாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நிச்சயம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அதனால் அனைத்து பக்தர்களும் பகவானிடம் எதை விரும்புகிறார்கள்? ஜீவன் முக்தி. இப்போது இருப்பது ஜீவன் பந்தனம். வந்து எங்களை பந்தனத்திலிருந்து விடுவீங்கள் என்று சொல்லி அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். தந்தை வந்திருப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கல்பமும் தந்தை வருகிறார். தாய் தந்தை நீரே என்று சொல்லி அழைக்கிறீர்கள். எனினும் இதன் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அது நிராகார தந்தைக்காக சொல்லப்படுகிறது என்று நினைக்கிறார்கள், பாடுகிறார்கள். எனினும் எதுவும் கிடைப்பது இல்லை. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு கல்பத்திற்கு பிறகு கிடைக்கும். தந்தை வந்து அரை கல்பத்திற்கு ஆஸ்தி கொடுக்கிறார். ராவணன் பிறகு சாபம் கொடுக்கிறான். நாம் எல்லோரும் சபிக்கப்பட்டவர்கள் என்பதும் உலகத்திற்கு தெரியாது. ராவணன் சாபம் கிடைத்திருக்கிறது. அதனால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். பாரதவாசிகள் சுகமாக இருக்கிறார்கள். நேற்று இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது. தேவர்களின் முன்னால் தலை வணங்குகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். எனினும் சத்தியுகம் எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது சத்தியுகத்திற்கு மட்டும் லட்சக்கணக்கில் ஆயுளை கொடுத்திருப்பதை பாருங்கள். பிறகு திரேதா யுகம், தாப்பர் யுகம், கலியுகம் இருக்கின்றன. அந்த கணக்கில் எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் ஆவார்கள். சத்தியுகத்தில் மட்டுமே எண்ணற்ற மனிதர்கள் இருப்பார்கள். எனினும் எந்த மனிதரின் புத்தியிலும் அமர்வது இல்லை. 33 கோடி தேவர்கள் இருப்பதை பாருங்கள் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அதற்காக அவர்கள் லட்ச வருடங்களில் ஆகிறார்கள் என்பது கிடையாது. அதனால் இதையும் மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை நமது புத்தியை சுத்தமாக்குகிறார். ராவணன் நமது புத்தியை அழுக்காக்கிறான் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுதான் முக்கிய விஷயம். சத்தியுகத்தில் பவித்திரமாக இருக்கிறார்கள், இங்கே அப்பவித்திரமாக இருக்கிறார்கள். ராமராஜ்யம் எப்போதிலிருந்து எப்போது வரை நடக்கிறது, ராவண ராஜ்யம் எப்போதிலிருந்து எப்போது வரை நடக்கிறது என்பதும் யாருக்கும் தெரியாது. ராமராஜ்யமும் இங்கே இருக்கிறது, ராவண ராஜ்யமும் இங்கே இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அநேக சித்தாந்தங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் எத்தனை பேரோ அத்தனை வழிகள். இப்போது இங்கே உங்களுக்கு ஒரு அத்வைத வழி கிடைக்கிறது. அதை தந்தையே கொடுக்கிறார். இப்போது நீங்கள் பிரம்மா மூலமாக தேவி தேவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என்று தேவர்களுக்கு புகழ் பாடப்படுகிறது. அவர்களும் மனிதர்களே. மனிதர்களுக்கு ஏன் புகழ் பாடுகிறார்கள்? நிச்சயம் வித்தியாசம் இருக்கும் தானே. இப்போது குழந்தைகள் நீங்களும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி மனிதர்களை தேவர்களாக மாற்றும் காரியத்தை கற்கிறீர்கள். கலியுக மனிதர்களை நீங்கள் சத்தியுக தேவர்களாக மாற்றுகிறீர்கள். அதாவது சாந்திதாமத்திற்கும் பிரம்மாண்டத்திற்கும் உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகிறீர்கள். இது சாந்திதாமம் இல்லை தானே. இங்கே நிச்சயம் கர்மம் செய்ய வேண்டும். அது இனிய அமைதியான வீடு. ஆத்மாக்கள் நாம் இனிய வீடு, பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
அங்கே சுகம் துக்கத்திலிருந்து விலகி இருக்கிறீர்கள். பிறகு சத்தியுகத்தில் உலகின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் தகுதி பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். குறிக்கோள் அக்யூரேட்டாக முன்னால் நிற்கிறது. குழந்தைகள், நீங்கள் யோக பலமுடையவர்கள், அவர்கள் புஜ பலமுடையவர்கள். நீங்களும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். எனினும் நீங்கள் டபுள் அகிம்சையாளர்கள். அவர்கள் வன்முறை செய்கிறார்கள். வன்முறை என்று காமகட்டாரிக்கு சொல்லப்படுகிறது. சந்நியாசிகளும் இதை வன்முறை என்று நினைக்கிறார்கள். அதனால் பவித்திரமாகிறார்கள். எனினும் உங்களைத் தவிர வேற யாருக்கும் தந்தையிடம் அன்பு இல்லை. காதலன் காதலிக்கு அன்பு ஏற்படுகிறது. அந்த காதலன் காதலி ஒரு பிறவிக்கு இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் காதலர், எனக்கு காதலிகளாக இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் ஒரு காதலர் என்னை நினைவு செய்து வந்தீர்கள். இந்த கடைசி பிறவி மட்டும் பவித்திரமாகுங்கள். மேலும் சரியானபடி நினைவு செய்யுங்கள் என்று இப்போது நான் சொல்கிறேன். பிறகு நினைவு செய்வதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். சத்தியுகத்தில் நினைவு செய்வதற்கான அவசியமே இருக்காது. துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். இது நரகம். இதை சொர்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள். செல்வந்தராக இருக்கும் பெரிய மனிதர் நமக்கு இங்கேயே சொர்க்கம் இருக்கிறது என்று நினைப்பார். விமானம் போன்ற எல்லா வசதிகளும் இருக்கின்றன. எவ்வளவு மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள். தாய் தந்தை நீரே என்று பாடவும் செய்கிறார்கள். எனினும் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. எந்த சுகமான வாழ்வு கிடைத்தது என்பது யாருக்கும் தெரியாது. ஆத்மாதானே பேசுகிறது. நமக்கு சுகமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஆத்மாக்கள் நீங்கள் உணர்கிறீர்கள். அதன் பெயரே சொர்க்கம், சுகதாமம். சொர்க்கம் எல்லோருக்கும் மிக இனிமையாக இருக்கிறது. சொர்க்கத்தில் தங்க வைர மாளிகைகள் எத்தனை இருந்தன என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். பக்தி மார்க்கத்திலும் எவ்வளவு அளவற்ற செல்வம் இருந்தது. அதனால் சோமநாதர் கோவிலை கட்டினார்கள். ஒவ்வொரு சிலையும் லட்ச ரூபாய் மதிப்பு உடையவை. அவையெல்லாம் எங்கே சென்றன? எவ்வளவு கொள்ளையடித்து சென்றார்கள். முஸ்லீம்கள் சென்று மசூதிகள் போன்றவற்றில் பதித்தார்கள். எவ்வளவு அளவற்ற செல்வம் இருந்தது. தந்தை மூலமாக மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. நமது மாளிகை தங்கத்தில் இருக்கும். கதவுகளிலும் வைரம் மணிகள் பதிக்கப்பட்டு இருக்கும். சமணர்களின் கோவில்களும் இப்படி கட்டப்பட்டு இருந்தன. முன்னர் இருந்த வைரங்கள் போன்றவை இப்போது இல்லவே இல்லை. நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். சிவபாபா பாரதத்தில்தான் வருகிறார். பாரதத்திற்கே சிவ பகவானிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கிறிஸ்துவர்களும் சொல்கிறார்கள். அப்போது யார் ராஜ்யம் செய்தார்கள்? அது யாருக்கும் தெரியாது. பாரதம் மிக பழையது என்பதை புரிந்து இருக்கிறார்கள். அதனால் இது சொர்க்கமாக இருந்தது. தந்தையை ஹெவன்லி காட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை நிச்சயம் வந்திருப்பார். அப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாறி இருப்பீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. சித்திரங்களில் அப்படி தெளிவாக காட்டுங்கள். அதனால் லட்ச வருட விஷயங்கள் புத்தியில் இருந்து விலக வேண்டும். லட்சுமி நாராயணராக ஒருவர் மட்டும் இருப்பதில்லை. இவர்களின் வம்சம் இருக்கும். பிறகு அவர்களின் குழந்தை ராஜா ஆகி இருப்பார். பலர் ராஜா ஆகிறார்கள். முழு மாலையும் உருவாகி இருக்கிறது. மாலையையே ஜெபிக்கிறார்கள். யார் தந்தைக்கு உதவியாளராக தந்தையின் சேவை செய்வார்களோ அவர்களுக்கு மாலை உருவாகுகிறது. யார் முழு சக்கரத்திலும் வருகிறார்களோ, பூஜைக்கு உரியவராகவும் பூஜாரியாகவும் ஆகிறார்களோ அவர்களுக்கு இது நினைவு சின்னம். நீங்கள் பூஜைக்கு உரியவர்களிலிருந்து பூஜாரியாகிறீர்கள். பிறகு உங்கள் மாலையை அமர்ந்து ஜெபிக்கிறீர்கள். முதலில் மாலையில் கை வைத்து தலை வணங்குகிறார்கள். பிறகு மாலையை உருட்ட ஆரம்பிக்கிறார்கள். நீங்களும் முழு சக்கரத்தை சுற்றி வருகிறீர்கள். பிறகு சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். இந்த ரகசியத்தை நீங்களே அறிவீர்கள். மனிதர்களில் ஒருவர் பெயரிலும் ஒருவர் மற்றவர் பெயரிலும் மாலை உருட்டுகிறார்கள். எதையும் அறியவில்லை. இப்போது உங்களிடம் மாலையின் முழு ஞானமும் இருக்கிறது.
வேறு யாரிடமும் இந்த ஞானம் இல்லை. இவர்கள் யாருடைய மாலையை ஜெபிக்கிறார்கள் என்பதை கிறிஸ்துவர்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் தந்தைக்கு உதவியாளராகி சேவை செய்வார்களோ அவர்களுக்கே இந்த மாலை இருக்கிறது. இந்த நேரம் எல்லோரும் பவித்தர்களாக இருக்கிறார்கள். யார் பாவனமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து வந்து இப்போது பதித்தமாகி விட்டார்கள். பிறகு நம்பர்வார் எல்லோரும் போவார்கள், நம்பர்வார் வருகிறார்கள், நம்பர்வார் போகிறார்கள். எவ்வளவு புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. இது மரம். எத்தனை வித கிளைகளும் மடங்களும் இருக்கின்றன. இப்போது இந்த முழு மரமும் அழிய வேண்டும். பிறகு உங்கள் அஸ்திவாரம் போடப்படும். நீங்கள் இந்த மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள். இதில் சூரியவம்சி சந்திரவம்சி இருவரும் இருக்கிறார்கள். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் யார் ராஜ்யம் செய்வார்களோ அவர்களுக்கு இப்போது தர்மமே இல்லை. சித்திரங்கள் மட்டும் இருக்கின்றன. யாருக்கு சித்திரம் இருக்கிறதோ அவர்களின் பயோகிராபியை அறிய வேண்டும். இன்ன பொருள் லட்ச வருட பழமையானது என்று சொல்கிறார்கள். இப்போது உண்மையில் பழையதிலும் பழையது ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம். அதற்கு முன்னதாக எந்த பொருளும் இருக்கவே முடியாது. மற்றபடி எல்லாம் 2500 வருட பழைய பொருட்களாகவே இருக்கும். கீழிருந்து தோண்டி எடுக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பழைய சிலைகளை எடுக்கிறார்கள். ஏனென்றால் நிலநடுக்கத்தில் கோவில் போன்ற எல்லாம் விழுந்து விடுகின்றன. பிறகு புதியதாக கட்டுகிறார்கள். தங்கம் வைரங்கள் போன்றவற்றின் காலியான சுரங்கங்கள் எல்லாம் அங்கே மீண்டும் நிறைந்துவிடும். இந்த எல்லா விஷயங்களும் இப்போது உங்கள் புத்தியில் இருக்கின்றன. தந்தை உலகின் வரலாறு புவியலை புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருக்கிறார்கள், பிறகு அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள். ஆத்மாக்கள் எல்லாம் பரந்தாமத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. வர வர மரம் பெரியதாகி கொண்டே போகிறது. பிறகு எப்போது உளுத்த நிலைக்கு வருமோ அப்போது ராமர் சென்றார், ராவணன் சென்றான், அவனது குடும்பம் மிக பெரியது என்று சொல்கிறார்கள். அநேக தர்மங்கள் இருக்கின்றன. நமது குடும்பம் எவ்வளவு சிறியது. இது பிராமணர்களின் குடும்பமாக மட்டும் இருக்கிறது. இங்கே எத்தனை அநேக தர்மங்கள் இருக்கின்றன. மக்கள் தொகை சொல்கிறது அவையெல்லாம் ராவண சம்பிரதாயம். அவர்கள் எல்லோரும் போவார்கள், மற்றபடி கொஞ்சம் பேர் இருப்பார்கள். ராவண சம்பிரதாயத்தர் பிறகு சொர்க்கத்திற்கு வர மாட்டார்கள். எல்லோரும் முக்தி தாமத்தில் தான் இருப்பார்கள். மற்றபடி உங்களில் யார் படிக்கிறார்களோ அவர்கள் நம்பர்வார் சொர்க்கத்திற்கு வருவார்கள். அது எப்படி நிராகார மரமாக இருக்கிறது, இது எப்படி மனித சிருஷ்டி மரமாக இருக்கிறது என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது உங்கள் புத்தியில் இருக்கிறது. படிப்பில் கவனம் கொடுக்கவில்லை என்றால் பரீட்சையில் பெயிலாவீர்கள். பிறருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியும் இருக்கும். ஒருவேளை விகாரத்தில் விழுந்தால் இவை அனைத்தும் மறந்துவிடும். ஆத்மா எப்போது பவித்திர தங்கமாக இருக்குமோ அப்போது அதில் தாரணை ஏற்படும். தங்க பாத்திரமாக இருப்பவர்கள் பவித்திர தங்கமாக இருப்பார்கள். ஒருவேளை யாராவது பதித்தமானால் ஞானத்தை சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். காட்பாதர் சிவபாபா ஆத்மாக்கள் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் நாம் இந்த அவயங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பாடம் கற்பிப்பவர் தந்தை. அப்படிப்பட்ட பாடசாலை முழு உலகிலும் எங்கே இருக்கும்? அந்த காட்பாதர் டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்வார். இப்பொழுது நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். நேரில் முரளி கேட்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி இந்த டேப் மெஷின் வந்து இருக்கிறது. ஒரு நாள் எல்லோரிடமும் வந்துவிடும். குழந்தைகளின் சுகத்திற்காக பாபா இப்படிப்பட்ட பொருட்களை செய்ய வைக்கிறார். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைதானே. இவர் முதலில் மகாராஜாவாக இருந்தார். முதலில் வெண்மையாக இருந்தார். இப்போது கருப்பாக மாறி இருக்கிறார். அதனால் தானே ஷாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். நாம் அழகாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது ஷாம் ஆகி இருக்கிறீர்கள், பிறகு சுந்தர் ஆவீர்கள். ஒருவர் மட்டும் ஏன் ஆவார்? ஒருவரை மட்டும் பாம்பு தீண்டியதா என்ன? மாயாவை பாம்பு என்று சொல்கிறார்கள். விகாரத்திற்கு போவதால் பாம்பாகிறார்கள். எவ்வளவு புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே இந்த கடைசி பிறவி எனக்காக பவித்திரமாக மாறுங்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். குழந்தைகளிடம் இந்த பிச்சை கேட்கிறார். தாமரை மலரைப் போல பவித்திரமாக மாறுங்கள், மேலும் என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது இந்த பிறவி பவித்திரம் ஆவீர்கள். கூடவே நினைவில் இருப்பதால் பழைய விக்கர்மங்களும் விநாசம் ஆகும். இது யோக அக்னி. இதனால் ஜென்ம ஜென்ம பாவங்கள் சாம்பலாகும். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வந்தால் கலைகள் குறைந்து கொண்டே போகும், அழுக்கு சேர்ந்து கொண்டே போகும். இப்போது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மற்றபடி தண்ணீரின் நதிகளில் குளிப்பதால் ஒன்றும் பாவனமாக மாற மாட்டீர்கள். தண்ணீரும் ஒரு தத்துவமாக இருக்கிறது. 5 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன.
இந்த நதிகள் எப்படி பதித்த பாவனியாக முடியும்? நதிகள் கடலிலிருந்து தோன்றுகின்றன. முதலில் கடல் பதித்த பாவனராக இருக்க வேண்டும் தானே? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார 1. வெற்றி மாலையில் வருவதற்கு தந்தைக்கு உதவியாளராகி சேவை செய்ய வேண்டும். ஒரு காதலரோடு உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். 2. உங்கள் அக்யூரேட் குறிக்கோளை முன்னால் வைத்து முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். டபுள் அகிம்சையாளராகி மனிதர்களை தேவர்களாக மாற்றும் உயர்ந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம்: வெற்றியின் போதை மூலமாக சதா மகிழ்ச்சியாக இருந்து அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவராகுக. வெற்றி ரத்தனங்களின் நினைவாக தந்தையின் கழுத்து மாலை இப்போது வரை பூஜிக்கப்படுகிறது. அதனால் நாம் தந்தையின் கழுத்து மாலையில் வரும் வெற்றி ரத்தினங்கள். நாம் உலக தலைவரின் குழந்தைகள் என்ற போதை எப்போதும் இருக்க வேண்டும். நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அது வேற யாருக்கும் கிடைக்க முடியாது. இந்த போதை மற்றும் மகிழ்ச்சி நிலையாக இருந்தால் எந்தவித கவர்ச்சியிலிருந்தும் தூர இருப்பீர்கள். யார் சதா வெற்றியாளரோ அவர் சதா மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு தந்தையினுடைய நினைவின் கவர்ச்சியால் கவரப்பட்டு இருப்பார். ஸ்லோகன்: ஒருவரின் ஆழத்தில் மூழ்குவது என்றால் ஏகாந்தவாசியாவதாகும். அவ்வியக்த செய்கை: ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையும் ஒரு முகத்தையும் கொண்டு வாருங்கள். இப்போது எல்லோரும் ஒன்று கூடி ஒருவர் பிறரின் உற்சாகத்தை அதிகரித்து நேரத்தை அருகில் கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை எழுப்புங்கள். ஆனால் எப்போது யோசிப்பதை நினைவு சொரூபத்திற்கு கொண்டு வருவீர்களோ அப்போது இது நடக்கும். எங்கே ஒற்றுமையும் உறுதியும் இருக்குமோ அங்கே நடக்க முடியாததும் நடந்து விடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.